ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செங்கைராஜி. நம்மளோட செங்கைராஜி சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிற குக்கிங் வீடியோ எதை பற்றின்னு பார்த்தோன்னா வாழைப்பூ முட்டை பொரியல். இது தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா நம்மளோட தோட்டத்தில் முதலாக தோட்டம் போட்டு ஃபஸ்ட்டு வருஷம் காய்ச்சிருக்கக்கூடிய ஒரு வாழைக்குலை, அதுலேருந்து எடுத்த வாழைப்பூ தான். அதனால் ரொம்ப ஸ்பெஷலான வாழைப்பூ. மற்ற காய்கறிகளை போல் வாழைப்பூவை அப்படியே அரிஞ்செலாம் செய்ய முடியாது. இதிலேருந்து 2 விஷயத்தை நம்ம எடுத்துடணும். அதாவது 2 பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், 2 பாகங்கள். அந்த பூவில் இருக்கக்கூடிய 2 பாகங்களை நம்ம எடுத்துகிட்டு தான் மிச்சத்தை அரிஞ்சு நம்ம சமைக்கணும். அது எது அப்படின்னு பார்த்தா இந்த லேயர், அந்த ஒயிட்டாக இருக்கக்கூடிய இந்த நகம் போன்ற லேயர். இதை குட்டி வயசில் நாங்கள் நகம் மாதிரி வச்சு வீட்டில் அம்மா க்ளீன் பண்ணாங்கன்னா நகம் மாதிரி வச்சு விளையாடுவோம். ஆனால் அது ஒட்டாது, அந்த மாதிரி விளையாடுவோம். இது நரம்புன்னு சொல்லுவாங்க. இந்த 2த்தையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும், வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். அதை எடுத்துருங்க. ரொம்ப வயிற்றுக்கு கெடுதல் பண்ணக்கூடியது. க்ளீன் பண்ணுறதுக்கு இவ்வளோ டஃப்பாக இருக்கக்கூடிய இந்த வாழைப்பூவில் தான் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மன அழுத்தம் குறைப்பது. இதில் இருக்க மெக்னீஷியம் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்பட்டு மன அழுத்தத்தை குறைக்கிறதா சொல்லப்படுது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. சுகர் பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்புச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், தாமிரம், பாஸ்பரஸ், விட்டமின் இ போன்ற குறைபாடுகளை சரி செய்ய உதவுது அப்படின்னு சொல்லப்படுது. ஹீமோக்ளோபின் அதிகமாகிறதுக்கு இதை வாரத்தில் ஒரு முறை சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சின்னதாக நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப கருத்து போச்சுன்னா மோரில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் தான் நான் அரிஞ்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு முட்டை, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்திருக்கோம். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி தேவைப்படுறவங்க தக்காளி வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெங்காயம் மட்டும் போட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக நம்ம பெருங்காயமும் உப்பும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடலாம். ரொம்ப தீயக்கூடாது, கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆனாலே போதும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம மஞ்சள் தூள் சேர்க்குறோம். மஞ்சள் தூள் சேர்த்து அதோட பச்சை வாசனை கொஞ்சம் போகிற அளவுக்கு சும்மா ஒரு 2 பெரட்டுங்க. அதோட பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டு மிளகாத்தூள் சேர்க்குறோம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காரம் ஜாஸ்தி சாப்பிட்றவங்க அதிகப்படுத்திக்கலாம். குறைவாக சாப்பிட்றவங்க பச்சை மிளகாயை குறைச்சிட்டு வெறும் மிளகாத்தூள் மட்டும் கூட போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வாசனை போயிடுச்சு நல்லா. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். வாழைப்பூவை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு அளவாக தண்ணி வைக்கணும். இது வேகணும் இல்லையா, அதனால் ஒரு திட்டமாக நம்ம தண்ணி இதில் ஊற்றி மூடி போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வாழைப்பூ ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு, தண்ணி இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எல்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் எனக்கு வேக வைக்கிற மாதிரி இருந்தது. அதனால் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட வாழைப்பூவில் கொஞ்சம் கூட தண்ணி கிடையாது, நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் மாதிரி தான் இருக்கணும் நம்ம முட்டை சேர்க்குற டைமுக்கு. இப்போ நம்ம அந்த முட்டையை சேர்த்துடலாம். உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் நம்மளோட டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவி நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டு இறக்கிக்க வேண்டியது தான். இதில் எங்கே முட்டை இருக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை சாப்பிட மாட்டோம், வெஜிடேரியன் நாங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க தேங்காயும் சீரகம், பச்சை மிளகாய் இது 3த்தையும் ஓரளவுக்கு மிக்சியில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு திரித்து அதை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி சுட சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த வாழைப்பூவை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், விடவே மாட்டிங்க. வாரத்தில் 2 நாளாவது சேர்த்துக்கோங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாகவும் உங்களுக்கு பிடிச்சும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் friends.